பிரபாகரன் அப்படிங்கிற இமேஜ தமிழகத்துல கொண்டு போய் சேர்த்ததுல சீமானும் ஒரு ஆள், கடைசியான ஆள் அப்படின்னு பேச ஆரம்பிச்ச ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சீமான் பத்தி பல விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. சீமான் சொல்ற கட்டுக்கதைகள் எல்லாமே உண்மைதான். ஆனா அது அவருக்கு நடந்ததுல மத்தவங்களுக்கு நடந்த கதைகளை தனக்கு நடந்ததா அவர் கதை சொல்றாரு. சொல்லப்போனா அவரே அதை நம்புறாரு. அவர் உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாரு சந்தோஷ். சீமான் வர்சஸ் சந்தோஷ் என்ன நடக்குது பார்க்கலாம். சீமான் தன்னுடைய இலங்கை பயணம் பத்தி சொல்றதும், ஈழத்திற்கு ஆவணப்படம் எடுக்க சென்ற ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சீமானோட இலங்கை பயணம் பத்தி சொல்றதும் முற்றிலும் நேர்மாறா இருக்கு. சீமான் தன்னுடைய இலங்கை பயணம் பத்தி சொன்னது இதுதான். 2007 நான் கன்னடால பேசுறேன். அதை நேரலையில பார்த்துட்டு என்னோட பேச்சை உள்வாங்கிறார் பிரபாகரன். என்ன 3 வருஷம் அவரு உளவு பார்த்தாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு இலங்கை போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. விடுதலை புலிகள் கலை பண்பாட்டு பிரிவு செயலாளர் தம்பி சேரலாதன் மூலமா எனக்கு தலைவர் கிட்ட இருந்து அழைப்பு வந்தது. நானும் சேரலாதனும் அடிக்கடி பேசுவோம். நாங்க போனப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன பாதுகாக்கிறதே பெரிய வேலையா இருந்தது. நான் அங்க போகும்போது ஒரு சிங்களர் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு. இவரை பார்க்கும்போது சினிமா டைரக்டர் சீமான் மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னாரு. நான் எதுவுமே பேசல, அமைதியா இருந்த. இருட்டு வழியில ரொம்ப நேரம் பயணம் பண்ணி போனோம். ஒரு குடிசை வீடு. அங்க நாங்க காத்திருக்கும் போது ஒரு வண்டி வேகமா வந்தது. எங்க அண்ணன் வந்தாரு. அப்புறம் நாங்க 2 பேரும் ஆற தழுவிக்கிட்டோம். ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் நான் ஒரு சில நாள் அங்க தங்கி இருந்தேன். நான் கிளம்பும் போது நான் இங்கே இருக்கனே அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். ஆனா அவர் அதை ஏத்துக்கல அப்படின்னு சொன்னார் சீமான். இப்போ சீமானோட இதே இலங்கை பயணம் பத்தி சந்தோஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சீமான் ஒரு தோல்வி படை இயக்குனர். அவர் இலங்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் யாருன்னே பிரபாகரனுக்கு தெரியாது. சீமான் ஒரு நல்ல பேச்சாளர். நிறைய மேடைகள்ல, குறிப்பா திராவிட மேடைகள்ல, கம்யூனிஸ்ட் மேடைகள்ல அவர் பேசியிருக்காரு. அந்த அடிப்படையில சீமானுக்கு இலங்கை வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை தமிழ்நாட்டுல பேசுறதுக்கு அவங்களுக்கு ஒரு பேச்சாளர் தேவைப்பட்டாங்க. வன்னியரசு தான் சேரலாதனுக்கு சீமான ரெஃபர் பண்ணாரு. வன்னியரசு மூலமா தான் சேரலாதனுக்கு அறிமுகமாகி இலங்கை வரக்கூடிய வாய்ப்பு சீமானுக்கு கிடைச்சது. அங்க வந்ததுக்கு அப்புறம் பிரபாகரனை பார்க்கணும் அப்படின்னு அவர் விருப்பப்பட்டாரு. அதனால அவரை பிரபாகரனை பார்க்க கூட்டிட்டு போனாங்க. பிரபாகரன் கிட்ட சீமான் பேசினது வெறும் 8 நிமிஷம் தான். அப்பதான் பிரபாகரனுக்கு சீமான் ஒருத்தர் இருக்காருங்கிறதே தெரியும். சாதாரணமா ஒரு சந்திப்புல என்ன பேசுவாங்களோ அப்படிதான் அந்த சந்திப்புல பேச்சு இருந்தது. அடுத்த நாளும் சீமான் பிரபாகரனை பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. ஆனா சேரலாதன் அதுக்கான வாய்ப்பை கொடுக்கவே இல்லை. எனவே பிரபாகரன் கூப்பிட்டு தான் சீமான் இலங்கை போனதா சொல்றது சுத்த போய் அப்படின்னு சொல்லியிருக்கார் சந்தோஷ். தனக்கு பிரபாகரனே துப்பாக்கி பயிற்சி கொடுத்ததா பல மேடைகள்ல, பல பேட்டிகள்ல சீமான் சொல்லியிருந்தார். நாங்க தங்கியிருக்கும் போது எனக்கு பாதுகாப்புக்காக அவங்களோட சீருடை கொடுத்தாங்க. அந்த பச்சை கலர் சீருடை தான் நான் போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்ன சீமான், துப்பாக்கி பயிற்சி எடுத்தோம். எங்க தலைவரே எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. சிங்களர் புகைப்படம் ஒண்ண வச்சு துப்பாக்கியால சுட்டு பயிற்சி எடுத்தாங்க. நான் துப்பாக்கியால சுட்டேன். ஆனா எல்லா குண்டும் வயிற்றுல தான் போனது, நெஞ்சுக்கு போகவே இல்லை. அதுக்கப்புறம் எங்க அண்ணனே எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் சரியா சுட்டேன் அப்படின்னு சொன்னார் சீமான். ஆனா சந்தோஷ் இதை பத்தி பேசும்போது துப்பாக்கி பயிற்சி எதுவும் சீமானுக்கு தரப்படல. என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சீமான் வரும்போது அந்த துப்பாக்கியை அவரே கேட்டு வாங்கினார். அப்ப எடுத்த புகைப்படங்கள் தான் அது. ஷூட்டிங் ஸ்பாட்லே தான் அவருக்கு அந்த துப்பாக்கி எப்படி பிடிக்கணும் அப்படிங்கறத அவருக்கு சொல்லி கொடுத்தாங்க. நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துல எல்லாம் துப்பாக்கி பயிற்சி யாரும் இப்படி எடுக்க முடியாது. எனவே சீமான் சொல்ற கட்டுக்கதையில இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொன்னார் சந்தோஷ். நாங்க போகும்போது எனக்கு ஆமக்கறி கொடுத்தாங்க. அதையும் போட்டி போட்டு தான் சாப்பிட்டோம். அது ஒரு செல்ல போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தார் சீமான். பல மேடைகள்ல ஆமைக்கறி சாப்பிட்டதை பத்தி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நான் சாப்பிடும்போது பின்னாடி ஒருத்தர் நான் சாப்பிடுறத பத்தி எல்லாம் எழுதிட்டு இருந்தாரு. கூட்டு சாப்பிட்டானா, சாம்பார் சாப்பிட்டானா அப்படிங்கறத பின்னாடி ஒருத்தர் எழுதிக்கிட்டே இருந்தாரு. நான் அவர்கிட்ட எதுக்காக இதெல்லாம் எழுதுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னது, தலைவர் கேட்டாரு, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. எப்படிப்பட்ட தலைவர் அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியா பல மேடைகள்ல சீமான் இதை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. இதை பத்தி பேசின சந்தோஷ், ஆமைக்கறி சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னது போய். எல்லா நேரத்திலையும் ஆமைக்கறி கிடைக்காது. நான் ஆமைக்கறி சாப்பிட்ட கதையை அவர்கிட்ட சொன்னேன். சீமான் அதை கேட்டுட்டு இருந்தாரு. அதையே தனக்கு நடந்ததா அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, யார் என்ன சாப்பிடுறாங்க அப்படிங்கிற எழுதுற பழக்கம்லாம் அங்க இல்ல அப்படின்னு சொன்னாரு. இறுதி போரின் போது கடற்புலிகளோட சூசை பேசுற ஒரு ஆடியோவில் சீமான்ட்ட முன்னெடுத்துட்டு போக சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு ஆடியோ வந்தது. சீமான் அந்த ஆடியோவை கட்சி தொடக்க நிகழ்வுல ஒளிபரப்பினதா சொல்லப்படுது. இப்ப வரைக்கும் அந்த ஆடியோல உள்ள விஷயத்தை சொல்லியே தன்னை சீமான் முன்னிலைப்படுத்துகிறார் அப்படிங்கிற விமர்சனமும் அவர் மீது வைக்கப்படுது. இந்த நாளையில இது பத்தி பேசின சந்தோஷ், இந்த ஆடியோவை நான் எல்லார்கிட்டையும் போட்டு காட்டினேன். அந்த ஆடியோல சூசை வைகோ பத்தி பேசியிருக்காரு, நெடுமாறன் பத்தி பேசியிருக்காரு, சீமான் பேரையும் குறிப்பிட்டிருக்காரு. எல்லாரும் இந்த ஆடியோவை கேட்கும் போது அழுதுட்டாங்க. சீமானும் ரொம்ப கதறி அழுதாரு. அழுதுட்டு அந்த ஆடியோவை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்டாரு. யாருமே அந்த ஆடியோவை கேட்காதப்போ சீமான் மட்டும்தான் அந்த ஆடியோவை கேட்டாரு. ஏற்கனவே பிரபாகரன் கூட சீமான் எடுத்த புகைப்படத்தை சீமான் கிட்ட கொடுக்க வேணாம் அப்படின்னு சேரலாதன் சொல்லியிருக்காரு. காரணம் பாதுகாப்பு. இன்னொன்னு, அப்பவே சீமானை பத்தி அவங்களுக்கு நல்லதா தோணல. தன்னை விளம்பரப்படுத்திப்பார் அப்படிங்கிற எண்ணத்தாலேயோ சேரலாதன் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. அதனால
அதனால நானும் அந்த ஆடியோவை கொடுக்கல. ஒரு மூத்த ஊடகவியலாளர் சொன்னதுனால தான் அந்த ஆடியோவை கடைசியில நான் தந்தேன் அப்படின்னு சொன்ன சந்தோஷ் அந்த ஆடியோல தன்னோட பேர் மட்டும் வர மாதிரி எடிட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீமான் இது போன்ற கட்டுக்கதைகளை வச்சு அரசியல் மட்டும் செய்யல, இழிவான செயல்களை செய்யறாரு. மத்தவங்களுக்கு நடந்த கதைகளை தனக்கு நடந்ததா அவரே நம்புறாரு. அவர் உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கார் சந்தோஷ். இது பத்தி உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.